தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 6/9/2024 வெள்ளிக்கிழமை. அஸ்தம் நட்சத்திரம் காலை 9:13 வரை, பிறகு சித்திரை நட்சத்திரம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, பாரதியார் சொன்னார், அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லை, உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லை எனார். பொதுவாகவே அஞ்சாமை நமக்கு வேணும், அஞ்சாமை இருக்கணும், அச்சப்படவே கூடாதான். அச்சம் இருந்தால் வாழ்க்கை சிறப்பாக இருக்காது. ஆகையினாலே தான் ஒரு பாடல், திரைப்பட பாடல், அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடா, ஆறிலும் சாவு நூறிலும் சாவு, தாயகம் காப்பது கடமையடான்னு. ஆறிலும் சாவு நூறிலும் சாவுங்கிறது எதுக்கு சொன்னாங்கன்னா, இப்போ ரொம்ப பேர் சொல்கிறாங்க 6லையும் சாவு 100லையும் சாவு, அதுக்காக என்ன பயப்பட போகிறோமா, எந்த நோய் வந்தாலும் எதிர்கொள்ளுமா அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் அது யாரு சொல்லணும் தெரியுமா? இது நடந்த இடம் மகாபாரதத்தில். கர்ணன் தன் மகன்தான்னு குந்தி அறிந்து கொண்ட உடனே குந்தி கர்ணனுடைய வீட்டுக்கு வருவா. வந்து, நீ பேசாமல் எங்கள் பக்கம் சேர்ந்துரு, பஞ்சபாண்டவர்கள் பக்கம் நீ சேர்ந்துரு, நீ இங்கே வரணும் அப்படின்னு சொல்லுவா. வெளி உலகத்துக்கு தெரியாது, அவருடைய மகன் தான் கர்ணனுங்கிறது தெரியாது. வந்து சேர்ந்துருங்கிறது இவன் சொல்லுவார், அப்படி இல்லாமா நான் அந்த பக்கம் 5 பேருடைய பஞ்சபாண்டவர் பக்கம் சேர்ந்து 6ஆக இருந்தாலும் எனக்கு சாவுதான், 100 பேருடைய துரியோதனாதையர் பக்கம் இருந்தாலும் போரிலே சாவுதான், 6லும் சாவு 100லும் சாவுதான் அம்மா அப்படின்னு சொல்லுவாராம். இந்த பழமொழி இப்போ சாதாரணமாக கிராமப்புறங்கள்ல எல்லாம் வளருது. ஆனால் அச்சம்ங்கிறது இருக்கக்கூடாது வாழ்க்கையில். ஆண்களுக்கு அந்த வீரம் இருக்கணும், இவர கோழைத்தனம், காளையாக இருக்கணும், கோழையாக இருக்கக்கூடாதுன்னு நான் அடிக்கடி சொல்றது வழக்கம். அந்த அடிப்படையில் அஞ்சாமை பற்றி என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கல்வி உடையவன் எதற்கு அஞ்ச மாட்டான்னு தெரியுமா? கல்வி உடையவன் பேச்சுக்கு அஞ்ச மாட்டான். ஒருத்தர் நிறைய படிச்சிருந்தான்னு வச்சுங்க, எந்த சபையிலையும் பேசுறதுக்கு அஞ்சவே மாட்டான். கல்வி உடையவன் பேச்சுக்கு அஞ்சான். நம்பிக்கை உடையவன் முயற்சிக்கு அஞ்சான். முயற்சி தான் மூலதனம். முயற்சி என்பது உனக்கு 3வது கையாக இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை இருந்தால் அது வெற்றி பெறுமா. ஆகையினாலே நம்பிக்கை உடையவன் முயற்சிக்கு அஞ்ச மாட்டான். எத்தனை தடவை வேணாலும் முயற்சிப்பான், நிச்சயமா நமக்கு அது கிடைக்குங்கிற நம்பிக்கை அவனுக்கு இருக்கும். சிந்தனை உடையவன் செயலாற்ற அஞ்ச மாட்டான். நல்ல சிந்தனை இருக்குன்னு வச்சுங்க, கண்டிப்பா இதில் நம்ம ஜெயிக்க முடியும்னு சொல்லி செயல் செய்வாரான். செயலாற்ற அஞ்ச மாட்டான். ஆற்றல் உடையவன் உழைப்புக்கு அஞ்ச மாட்டானான். ஆற்றல் நம்மகிட்ட இருக்கு, நம்ம அதை செய்ய முடியுங்கிற ஒரு திராணி நம்மகிட்ட இருக்கு அப்படின்னா உழைப்புக்கு அஞ்சவே கூடாதான். அஞ்ச மாட்டார்கள் அவங்க. சரி, எல்லாவற்றிற்கும் மேலாக முத்தாய்ப்பாக முன்னோர்கள் ஒன்று சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அன்பு உடையவன் யாருக்கும் அஞ்சான். அன்புங்கிறது அன்பும் அரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அதுன்னு வள்ளுவத்தில் சொல்லும். அன்புங்கிறது ஒருத்தங்கிட்ட இருந்துச்சுன்னா யாருக்குமே அஞ்ச வேண்டாமா. எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும், எந்த கூட்டத்தில் இருந்தாலும், எவ்வளவு கோபக்காரன் இருந்தாலும் அது தணிஞ்சிருவாங்க, அன்புக்கு கட்டுப்படுவார்கள் புராண காலத்திலிருந்து இன்று வரை. எனவே நீங்களும் அருகில் இருப்பவர்களிடம் அன்பு செலுத்துங்கள். ஆதரவு கடன் விட்டுவோருடைய எண்ணிக்கை உங்களுக்கும் உயரும் என்று சொல்லி இனி இந்திய ராஜ் பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று ஒரு யோகமான நாள். தனவரவு தாராளமாக வந்து கொண்டே இருக்கும். குடும்ப முன்னேற்றம் கூடுதலாக இருக்கும். அலைபேசி வழியில் வருகின்ற தகவல் தொழில் முன்னேற்றத்துக்கு உறுதுணை புரிவதாக இருக்கலாம். பாக பிரிவினர்கள் சுமூகமாக முடியும். உடன் இருப்பவர்களும் உடன் பிறப்புகளும் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகளை எல்லாம் வரவழைத்துக் கொடுப்பார்கள். பணி நீக்கம் செய்யப்பட்டிருந்தால் நீங்கள் மீண்டும் வேலையில் சேர வாய்ப்பு உண்டு. ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் ஆனந்த வாழ்விற்கு அடித்தளம் அமைத்துக் கொள்கின்ற நாள் இன்று. அடுத்த நலன் கருதி நீங்கள் எடுத்த முயற்சியில் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். வருமானம் பெருக நண்பர்களும் வழிகாட்டுவார்கள். புதிய தொழில் தொடங்குவதிலே நீங்கள் ஆர்வம் காட்டுவீர்கள். இழந்த வேலையை கூட மீண்டும் பெறக்கூடிய அளவுக்கு உங்களுடைய கிரகநிலைகள் இன்று சாதகமாகவே இருக்கின்றது. 4ஆம் இடத்திலே சூரியன். சுகங்களும் சந்தோஷங்களும் வரும். அரசு பணிக்காக நீங்கள் ஏதேனும் முயற்சி செய்திருந்தால் அது கூட உங்களுக்கு கிடைக்கலாம். இந்த நாள் நல்ல நாள். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கு யோகங்கள் வந்து சேர யோசித்து செயல்பட வேண்டிய நாள். உங்களுடைய ராஜநாதன் புதன் சூரியனோடு இணைந்து சனியின் பார்வையில் இருப்பதனாலே சில சிக்கல்களும் பிரச்சனைகளும் வரும். எதை நீங்கள் தொட்டாலும் தொட்ட காரியங்களில் வெற்றி பெறுவது அரிது. நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்றுமாக இருக்கிறது என்று கவலைப்படுவீர்கள். வரவை காட்டிலும் செலவு கூடும் என்று பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். அப்பொழுதுதான் வாழ்க்கை தேவையை நீங்கள் பூர்த்தி செய்து கொள்ள இயலும். கடகராசி நேயர்களே, அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம் மேலோங்கி இருக்கிறது. எனவே பொது வாழ்வில் ஈடுபட்டவர்களுக்கு புதிய திருப்பங்கள் ஏற்படும். நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்றுமாக இருக்கும். முன்னேற்ற பாதையில் முட்டுக்கட்டைகள் அடுக்கடுக்காக வந்து சேரலாம். பயணங்களை கூட நீங்கள் தள்ளி வைப்பது நல்லது. உத்தியோகத்தில் உள்ளவர்கள் பணி நீக்கம் செய்யப்படும் அளவு ஏதாவது பிரச்சனைகள் வரலாம். மேல் அதிகாரிகளை பகைத்துக் கொள்ள வேண்டாம்.
சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் கண்டகச்சனியின் ஆதிக்கம் இருக்கிறது. சூரிய சனி பார்வை இருப்பதனாலே எதை நீங்கள் எந்த நேரம் செய்ய நினைத்தாலும் செய்ய இயலாமல் போகலாம். உறவினர்களுக்கு நீங்கள் நன்மை செய்தாலும் அது தீமையாக தெரியும். விரயங்கள் கூடுதலாக இருக்கும். ஒரு பங்கு வரவு வந்தால் செலவு இரு பங்கு வரலாம். சொத்துக்கள் வாங்குவதன் மூலமாக சில சிக்கல்களும் பிரச்சனைகளும் வரலாம். வில்லங்கங்கள் பார்த்து வாங்குவது நல்லது. அது மட்டுமல்ல, வாங்கல் கொடுக்கல்களில் ஒரு சிலருக்கு ஏமாற்றங்களை சந்திக்க நேரிடும். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு பொறுப்புகள் திடீரென மாற்றப்படும். அது இனிமையில்லாத பொறுப்புகளாக இருக்கலாம். உங்களுக்கு சரியில்லாத பொறுப்புகளை கொடுத்து இப்படி சங்கடப்படுத்துகிறார்களே என்று நீங்கள் நினைப்பீர்கள். அப்படிப்பட்ட இந்த நாளிலே, வெள்ளிக்கிழமை என்பதனாலே, அம்பிகையை வழிபடுவதன் மூலம் நன்மைகளை வரவழைத்துக் கொள்ள இயலும். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் எண்ணங்கள் எளிதில் நிறைவேறுகிற நாள். இந்த நாள் இனிய நாள். கூட இருப்பவர்களால் ஏற்பட்ட குழப்பங்கள் அகலும். கொடுக்கல் வாங்கல்களில் இருந்த ஏமாற்றங்களையும் உங்களுக்கு அகலும். திட்டமிட்ட காரியங்களை திட்டமிட்டபடி செய்து முடிப்பீர்கள். மனைவி மக்கள் வழியில் உங்களுக்கு நன்மைகள் வரலாம். வயது வந்த பிள்ளைகள் இருந்தால் அதற்கு திருமண வாய்ப்புகள் கைகூடி வரவில்லையே என்று கவலைப்பட்டவர்களுக்கு இன்று வரன்கள் வாயில் தேடி வரப்போகிறது. பண தேவைகள் உடனுக்குடன் பூர்த்தியாகும். இந்த நாள் நல்ல நாள். துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் தவறான அபிப்பிராயங்களால் தடுமாற்றம் ஏற்படுகின்ற நாள். ஒருவரை பற்றி சரியாக எடை போடாமல் நீங்கள் பிரச்சனைகளை உருவாக்கி கொள்ளப் போகின்றீர்கள். தனக்குத்தானே எதிரி என்ற நிலை உங்களுக்கு உருவாகும். தடைக்கற்களெல்லாம் உங்களுக்கு தகத்தெறிய வேண்டுமானால் உங்களுக்கு இன்று கிழமையின் அடிப்படையில் வெள்ளி என்பதனாலே தெற்கு நோக்கி அம்பிகையை நீங்கள் வழிபட வேண்டும். அது மட்டுமல்ல, செய்தொழிலே கூட சில சிக்கல்கள் வரலாம். கூடுதல் பணிபுரிய வேண்டிய நேரம் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு வரும். அதன் விளைவாக மேலதிகாரிகளை பகித்துக் கொள்ளக்கூடிய சூழல் கூட உண்டு. கவனம் தேவை. விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு செல்வாக்கு உயர்கின்ற நாள். செல்வ நிலையும் மேலும் உயரும். செயல்பாடுகளில் வெற்றி கிடைக்கும். நினைத்தது நினைத்தபடியே செய்து முடிப்பீர்கள். உங்கள் திறமைக்குரிய அங்கீகாரம் இன்றைக்கு உண்டு. உத்தியோகத்தை பொறுத்தவரை உங்களுக்கு தற்காலிக பணியில் இருப்பவர்களுக்கு நிரந்தர பணி கிடைக்கும். மேலதிகாரிகளின் மனதில் இடம் பிடித்து வேண்டிய சலுகைகளை பெற்றுக்கொள்ளும் இந்த நாள் நல்ல நாள். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு 7 செவ்வாய். செவ்வாய் விரையாதிபதி என்பதால் நிறைய விரயங்கள் ஆகலாம். உடன்பிறப்புகள் வழியிலும் உங்களுக்கு விரயங்கள் ஆகலாம். கடன் சுமை பாதிக்கு மேல் உங்களுக்கு குறைந்தது என்று நீங்கள் நிம்மதியாக இருந்த உங்களுக்கு மீண்டும் கடன் சுமை இன்று ஏறப்போகின்றது. அது உடன்பிறப்புகளுக்கும் கொடுக்கலாம், உடன் இருப்பவர்களுக்கும் கொடுக்கலாம். அது மட்டுமல்ல, நாளிலே ராகு. சுகக்கேடுகளும் வைத்திய செலவுகளும் கூட உண்டு. உத்தியோகத்தில் கூட நீங்கள் எதிர்பார்த்தது ஒன்று நடந்தது ஒன்றாக இருக்கலாம். கவனம் தேவை. மகர ராசி நேயர்களே, குரு பார்வை இருக்கிறது. இருந்தாலும் கூட யோகங்கள் வந்து சேர வேண்டுமானால் ராஜநாதன் சனி வலுவாக இருக்க வேண்டும். இப்பொழுது வக்கிரமாக இருப்பதனாலே ஆரோக்கிய தொல்லை உண்டு. மருத்துவ செலவுகள் வரும். உறவினர் வருகையால் திடீர் திருப்பங்கள் உங்களுக்கு ஏற்படலாம். நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்றுமாக இருக்கும். வருமானத்தை காட்டிலும் செலவு கூட இருக்கிறது என்று கவலைப்படுவீர்கள். பயணங்களை திடீரென மாற்றுவீர்கள். உத்தியோகத்தில் கூட உங்கள் சக பணியாளர்களிடம் உங்களுடைய உயர்வை பற்றி பகிர்ந்து கொள்ள வேண்டாம். கும்பராசி நேயர்களே, சந்திராஷ்டமம். எது செய்தாலும் யோசித்து செய்ய வேண்டும். வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டும். வீண் வம்பு வழக்கல் வீடு தேடி வருகின்றது. அதே நேரத்தில் வேலைப்படு கூடுதலாக இருக்கும். உத்தியோகத்தில் நீங்கள் ஏதேனும் முரண்பட்ட பேச்சுக்களை பேசுவதன் மூலமாக பணி நீக்கம் கூட செய்யப்படலாம். மேலதிகாரிகளை அனுசரித்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு இன்று இனிய நாளாக அமைய வேண்டுமானால் அமைதியும் நிதானமும் தான் தேவை. மீனராசி நேயர்களே, உங்களுக்கு ஜென்மத்தில் ராகு. சேமிப்புகள் கரையப் போகிறது. செலவுகள் அதிகரிக்கப் போகிறது. பயணங்களை கூட நீங்கள் யோசித்து ஏற்றுக்கொள்ளுங்கள். வருமானம் உங்களுக்கு திருப்திகரமாக ஒருபுறம் வந்து கொண்டிருந்தாலும் இன்று அது தடைப்படலாம். காரணம் 7ஆம் இடத்திலே கேது. குடும்பத்திலும் சில பிரச்சனைகள் கொடிகட்டி பறக்கும். விட்டுப்போன பிரச்சனைகள் மீண்டும் தலை தூக்கலாம். ஆரோக்கியம் சீராக வைத்துக் கொள்வது நல்லது. நாளிலே செவ்வாய் இருக்கின்றார். இருந்தாலும் கூட உடல் ஆரோக்கியத்தில் எலும்பு சம்பந்தம் அல்லது இரத்த சம்பந்தப்பட்ட நோய்கள் வரலாம். கழுத்து வலி, கால் வலி, மூட்டு வலி என்று வரலாம். குறிப்பிட்ட நேரத்துக்கு குறிப்பிட்டபடி எதையும் செய்ய இயலாமல் கூட போகலாம். எனவே மருத்துவ செலவுகள் தவிர்க்க முடியாததாக அமையும். எதை செய்தாலும் யோசித்து செய்வது நல்லது. இந்த கிழமையின் அடிப்படையில் பார்த்தால் வெள்ளிக்கிழமை. இதற்கு நோக்கி அம்பிகையை வழிபடுவது உகந்தது. மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.